ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.5ல இருக்கக்கூடிய 8th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், 2 மார்க் கொஷனில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு யூ/வி மெத்தட்லலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். பட் இன்டகிரேட்டுன்னு சொல்லும்போது நமக்கு யூ/விக்கெலாம் ஃபார்முலா இல்லை. இதை நம்ம எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வர ஆன்சர்லேருந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, பேசிக்காக நமக்கு என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுங்க, டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இன்டெக்ரல் ஓவர் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு மட்டும் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இன்டெக்ரல் ஓவர் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும். இன்டெக்ரல் ஓவர் டிஎக்ஸ்னால் வெறும் எக்ஸ் மட்டும் வரும். காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைன் எக்ஸ்ன்னு வரும். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.